ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹோப் யூஆர் டூயிங் கிரேட். யூ லிஸ்னிங் டு த வாய்ஸ் மேன். அண்ட் இன்றைக்கி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஃபார் பீப்புள் டு கால். எத்தனை மணிக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 12 to 12:30. அண்ட் ஐம் நாட் ஷுர் நம்மளது இன்னும் கொஞ்சம் பெருசாகல இல்லையா, யாரும் லிசன் பண்ணல இல்லையா. ஸோ ஐ டென்ட் ரிசீவ் எனி கால்ஸ், பட் ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மகிட்ட தான் அடுத்து பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரெக்கார்டிங் திஸ். அண்ட் பிஃபோர் தட் லாஸ்ட் எபிசோடில் ஐ மிஸ்ட் ஃபியூ திங் இல்லை. இதனால் லோகோ ஏதோ டிசைன் பண்ணல அப்படின்னாக்கா ஐ வாண்டட் சம்திங் டு ஷோ வி அப்படின்ற மாதிரி. இட் ஷுட் ஆல்சோ சே பீஸ். அண்ட் எல்லாருக்குமே அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கணும். எல்லோரும் ஈஸியாக தோ கையில் பார்த்தா தெரிஞ்சிடணும், அந்த மாதிரியான ஒரு லோகோவாக இருக்கணும் அப்படின்னுக்காக இட்ஸ் வி. அண்ட் வி ஆர் கோனா பி டாக்கிங் அபவுட் இட் really. அதனால் ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோனா கோ. அண்ட் த வாய்ஸ் மேனில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் எய்டாக எங்கே அடிபட்டுச்சுன்னா ப்ரோ, என்ன அடிபட்டுச்சுன்னா ப்ரோ, ஏன்னா ப்ரோ நான்லாம் பயங்கரமாக அடிபட்டு எச்ச தொட்டு நான் அப்படியே விசிட் விட்டுருவோம் ப்ரோ, நான்லாம் மாஸ் ப்ரோ அப்படி உடல் அளவுக்கு அடிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதை பற்றி பேசலை. திஸ் இஸ் அபவுட் த மென்டல் ஹெல்த். நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியும், ஆனால் அது ஆக்சுவலி நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்கணுமா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணுமா அப்படின்றது எப்படி செக் பண்ணிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டு இருக்கு, அது உங்ககிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தோணிக்கிட்டு இருக்கு. அது சொன்னால் தானே தெரியும், அவங்களுக்கா எப்படி தெரியும்? அந்த மாதிரி தான் மனசில் இருக்க தாட்ஸை நம்ம யார்கிட்ட சொன்னால் தான் தெரியும். நமக்கு ஏதோ பிரச்சனைக்குன்னா அது சொன்னால் தான் தெரியும். நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது பாடியில் இருக்க பெயின் மாதிரி ஒரு 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 ஊண்டு மாதிரி இல்லை. மென்டல் பெயின் ஆர் மென்டல் ஹெல்த் ஆர் உங்களுடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸை வந்து நீங்கள் வெளில எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் இட்ஸ் நாட் கோனா பி அண்டர்ஸ்டுட். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி பேசும்போது இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். நான் இப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. யூ பீப்புள் மைட் பி யூஸிங் ChatGPT ஃபார் அ வைல். ரொம்ப நாளாக ChatGPT யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஃபார் வேரியஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏதோ ஒரு விஷயங்கள் பேசுகிறதாகலாம், ஏதோ ஜஸ்ட் ஃபார் கான்வர்சேஷன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கலாம். பட் ஒரு டெஸ்ட், மென்டல் ஹெல்த் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ChatGPT கேட்டேன். அண்ட் இட் சஜஸ்டட் a few வெப்சைட்ஸ். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வெப்சைட் நேம் வந்து MHAscreening.org. அதாவது MHAscreening.org. இது வந்து மென்டல் ஹெல்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட இதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ரீ, ஒரு அனானிமஸான ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங்ஸ்க்கான ஒரு வெப்சைட். நீங்கள் சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அது உங்களுடைய ஃபீலிங் வந்து டிப்ரெஷனா, ஆங்ஸைட்டியா, PTSD ஆர் சம்திங் எல்ஸ் எதனாலும் சொல்லும். பட் மைண்ட் திஸ் ஃபார் ஷுர் இட்ஸ் அ டயக்னோசிஸ். சாரி, இட்ஸ் நாட் அ டயக்னோசிஸ். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஓகே அலைன் பண்ணி இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறது தான். நம்ம லைட்டாக தலை வலிக்குது, அதுவும் லெஃப்டில் ஒரு சைடு மட்டும் வலிக்குதுன்னா கூகுள் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அது சொல்யூஷன் தரப்போகிறது இல்லை. பட் இட் வில் சே வாட் மைட் பி த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி கன்சல்ட் டாக்டர் இல்லையா. அண்ட் லைக்வைஸ் உங்களுக்கு இதில் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா ப்ளீஸ் அப்ரோச் கவுன்சிலர், தெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதோட கிளாஸிஃபிகேஷன் பற்றிலாம் அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் பேசலாம். பட் யூ ப்ளீஸ் அப்ரோச் தெம், சரிங்களா? ஏன்னா 7 Cups அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் கொடுத்துச்சு. ஐ ஹேவன்ட் ட்ரைட் இட்.
நான் ட்ரை பண்ண பார்த்து இது நல்லா இருந்துச்சு. பட் அந்த 7 கப்ஸ் வந்து ஃப்ரீயான மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை வந்து, அதாவது தெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணி தருவாங்களாமா. நான் ட்ரை பண்ணல அப்படின்றனால ஐம் நாட் சஜஸ்டிங் தட். பட் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, எஸ்பெஷலி நீங்கள் தமிழ் லிசன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்தீங்க வளர்ந்தீங்க அப்படின்னாக்கா இதை பற்றின அதிகமான எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ஸ்கூல்லேயும் கிடச்சது கிடையாது, காலேஜில் கிடச்சது கிடையாது. அண்ட் வீட்டில் நம்ம இதை பற்றி ஓப்பனாகவும் பேசுறதுக்கான ஒரு டேபு டாப்பிக்காக தான் இது ஸ்டில் கன்சிடர் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய வீட்டில் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு கிஃப்டடான ஒரு ஆள் நீங்கள். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களால் பேச முடியுது அப்படின்னாக்கா யூ ஆர் கிஃப்டட். அட்லீஸ்ட் யூ ஹேவ் சம் ஒன் டு டாக் டு. சப்போஸ் உங்களுக்கு யார்கிட்டையும் பேச முடியல அப்படின்னாக்கா தேர்ஸ் அ கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் ஐ கெஸ், டெல்லி மானஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நட்புடன் உங்களோடு மனநல சேவை அப்படின்னு சொல்லிட்டு 14416 இந்த நம்பர் இருக்கும். இது 24/7 ஃப்ரீயான ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் சர்வீஸ் தான். நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணது. கால்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயினான கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு தர போகிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் அப்ரோச், உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அடுத்து ஒரு செகண்ட் எய்ட் தேவைப்படுது, இல்லை யூ நீட் சம்மன் டு டாக் டு அப்படின்னாக்கா த வாய்ஸ் மேன் இஸ் ஹியர். நீங்கள் என்கிட்ட கூட கனெக்ட் பண்ணி பேசலாம், எனக்கு மெயில் பண்ணலாம். த வாய்ஸ் மேன் @proton.me அப்படின்ற ஒரு மெயிலில் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். இல்லைனா ப்ளீஸ் அப்ரோச் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இது உங்களுடைய சரியான இடத்துக்கு கைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே ஐ கெஸ். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் எய்ட் அப்படின்றது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா த ஏர்லியர் த பெட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, ஏர்லியர் த பெட்டர். நீங்கள் ஏதோ தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரெகுலேட் ஆகிட்டு குவிட் பண்ணிட்டீங்கன்னா இல் பி நைஸ். ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே யோசிச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தட் பி நைஸ். இந்த மாதிரி த ஏர்லியர் த பெட்டர். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக சம்பாதிச்சிங்கன்னா கூட நைஸ் தான். as long as it's in a good path, in good manner, you earn those earnings. இந்த மாதிரி ப்ளீஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்னோடய ஜூம் மீட்டிங்கில் யார் இணையலாம் அப்படின்னு பார்க்கலாம். 12 மணிலேருந்து 12:30 வரைக்கும் இரவு நேரம், இல்லை விடிய காத்தாலன்னு சொல்கிறதான்னு தெரியல, ஐ கெஸ் இரவு நேரம் தான். 12லேருந்து 12:30 வரைக்கும் என்னுடைய ஜூம் லிங்க் இருக்குது. ஜூம் லிங்க்குடைய பாஸ்வேர்ட் லிசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் யூ கேன் லாகின். இட்ஸ் அ பர்சனல் மீட்டிங் ரூம், இட்ஸ் கோன் பி அனானிமஸ். என்னுடைய மெயில், என்னோடய ஜூம் லிங்க், இட்ஸ் எவ்ரிதிங் கோன் பி அனானிமஸ். யூ கேன் டாக் டு மீ. நீங்கள் உங்ககிட்ட யாராவது பேசணும் அப்படின்னு நினச்சா யூ கேன் டாக் டு மீ, யூ கேன் ரீச் அவுட் டு மீ. இதில் கமெண்ட் பண்ணலாம். there are several ways to connect இல்லையா? ஸோ see you then. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சாரி, நீங்கள் உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் அ பாய் ஃப்ரெண்ட், த வாய்ஸ் மேன். குட் நைட்.